வணக்கம், நான் லிகிதரன். கனடா போற என்ற ஆசை இல்லை. கனடா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளுக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இங்கிருந்து இலங்கையிலிருந்து மக்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நிறைய மக்கள் இதுவரைக்குமே பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்காங்க. நிறைய பேர் உயிரையே மாய்த்திருக்கிறாங்கன்ற விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படியான ஒரு விஷயம் புங்குடுதீவில் 34 வயதான ஒரு நபருக்கு நடந்திருக்குது. 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இவர் கொடுத்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 லட்சம் ரூபாய், 8 மில்லியன் காசு இலங்கை ருபீஸ் கொடுத்துருக்காரு. 2 வருஷமா இவங்க கனடா அனுப்புறன்ற சொல்லியிருக்காங்க. கனடாவுக்கு அனுப்பலை. ஸோ இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த 2 வருஷமா அனுப்பலை தானேன்றால காசை கேட்க போயிருக்காரு. ஸோ அந்த காசை ரிட்டர்ன் கேட்க போன டைம்ல இவங்க தாரன்னு சொல்லி இழுத்தடிச்சிருக்காங்க. கடைசி டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பணத்தை ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் காசு இலங்கையில உழைக்க முடியாதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போறதுக்காக, கனடா போறதுக்காக கொடுத்த காசு நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி தான் கொடுத்துருப்பாரு. காசெல்லாம் நமக்கு இருக்குமென்று சொன்னால், நம்ம சொந்தமாக 80 லட்சம் ரூபாய் நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னால் எதுக்காக வெளிநாடுகளுக்கு போகணும்? ஸோ இவர் நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி கொடுத்த காசாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காசு ரிட்டர்ன் அவங்க தரமாட்டோம் என்று சொன்னாலே அவர் சூசைட் பண்ணிக்காரு. ஒரு குடும்பஸ்தன்றது தான் இங்க சோகமான விஷயம். ஸோ இப்படி இலங்கையில இப்படியான ஏமாற்று ஏஜென்சி முகவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அதிகப்படியான ஆசை இல்லை. இப்போ நம்ம போயிட்டு கனடாவோ லண்டனோ இப்படியான நாடுகளுக்கு போன உடனே நிறைய பணம் உழைக்கலான்றதுக்காக ஏகப்பட்ட கடன்களை வாங்கி ஏஜென்சிட்ட காசை கொடுத்து ஏமாந்த நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வெளியில சொல்லாம இருப்பாங்க. நிறைய பேர் இப்படி தற்கொலை பண்ணாம இன்னும் இந்த கடனை அடைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஸோ ஏமாறாதீங்க, போலியான முகவர்கள்ட்ட காசுகளை கொடுக்காதீங்க. இந்த பாஸ்கரன், அதாவது செல்வராசா பாஸ்கரன் என்ற அவருடைய இழப்பு மட்டும் இறுதியா இருக்கும்னு நான் கேட்டுக்கொள்றேன். ஸோ நிறைய பேர் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா காசை ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல லீகலான முறைகள் இருக்கும். இந்த 80 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு ஃபேக்கான முறையில நிறைய பேர் அனுப்புறதுக்கு இருப்பாங்க. 80 லட்சம்ன்றதை தாண்டி 1 கோடிக்கு மேலேயும் காசு கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்படியான ஏமாற்று முகவர்களை நம்பி காசை இழக்காதீங்க. அப்படியான பணத்தை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா இங்கேயே ஸ்ரீலங்காவில் ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதையும் தாண்டி காசை கொடுத்து ஏமாறாதீங்க. அல்லது நம்ம லீகலா அப்ளை பண்ற மூலமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இந்த அளவுக்கு காசு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் மறுபடியும் சொல்ற விஷயம் இப்படியான போலியான முகவர்களிடம் காசுகளை கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த 34 வயதுடைய செல்வராசா பாஸ்கரன்றவர் சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாரு. இப்ப அந்த குடும்பத்துக்கு எப்படியான நிலைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவர் ஒரு குடும்பஸ்தர். இந்த கடன் எல்லாம் இந்த ஃபெமிலி தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காதீங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் அப்படி ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா இப்பவே அந்த காசெல்லாம் வாங்கி எடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. அடுத்ததா இன்னொரு வீடியோட இன்னொரு அப்டேட்டோட நான் மீட் பண்றேன். நன்றி.